Yeah, over to you, Kavya. You can proceed with the next case. அடுத்த கேஸ வந்து ஹரிணி பிரசன்ட் பண்றாங்க. அவங்க 3rd இயர் LLB ஸ்டூடெண்ட். எல்லாருக்கும் வணக்கம். என் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். ஓகே, தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பர்ணா அஜிங்கியா ஃபெரோலியா வெர்சஸ் அஜிங்கியா அருண். இது வந்து 2023ல February மாசம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு நோட்டபிளான ஜட்மெண்ட். இது வந்து ஃபேமிலி லா பேஸ்ட் ஜட்மெண்ட். எவிடன்ஸ் ஆக்ட், பிரைமரிலி எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 112ல வந்து முழுக்க முழுக்க சரௌண்ட் பண்ண ஒரு கேஸ் இது. ஸோ இதுல இம்பார்ட்டண்டா இந்த கேஸ்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்றத நான் ப்ரீஃப் ஓவர்வியூ கொடுக்குறேன். பிகாஸ் இதை இன்டர்பிரேட் பண்றது தான் என்டையர் ஜட்மெண்டாவே இருக்கும். ஸோ செக்ஷன்ஸ் 4, 112 அண்ட் 114 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதை தான் வந்து இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க இந்த கேஸ்ல. ஸோ செக்ஷன் 4 என்னன்னா, செக்ஷன் 4ல வந்து மே ப்ரெசியூம், ஷால் ப்ரெசியூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொல்லிட்டு 3 டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, மே ப்ரெசியூம் எவிடன்ஸ் ஆக்ட்ல மே ப்ரெசியூம் அப்படின்னு எங்கேயாவது கொடுத்திருந்தா இந்த கோர்ட் வந்து ஒரு டிஸ்கிரிஷன் மாதிரி இருக்கும். ஒரு ஃபேக்டையோ ஃபேக்டை வந்து ப்ரிசியூம் பண்ணலாம் பண்ண வேண்டாம்ன்ற டெசிஷன் வந்து கோர்ட்டோட டிஸ்கிரிஷன். கோர்ட் வந்து நாங்க ப்ரிசியூம் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். கோர்ட் ப்ரிசியூம் பண்றாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதான் ஃபைனல். அந்த மாதிரி ஷால் ப்ரிசியூம்னா மோஸ்ட்லி கோர்ட் மேண்டேட்டரியா ப்ரிசியூம் பண்ணணும். ஆனா அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிஸ் வந்து அந்த ப்ரிசியூம் பண்ண ஃபேக்டை வந்து அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு, அவங்க ரிபர்ட் பண்றது, அதாவது ஆப்போசிட் பார்ட்டி வந்து இல்ல நீங்க ப்ரிசியூம் பண்ண தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸை வந்து அலோவ் பண்ணுவாங்க. செக்ஷன் ஆனா கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து எங்க வந்து ஒரு இதை வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொல்றாங்க அப்படின்னா, இஃப் ஒன் ஃபேக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட், இப்போ நான் வந்து ஒரு ஃபேக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது மூலமா இன்னொரு ஃபேக்ட் ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்ட்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கேயாவது கொடுத்துருக்குன்னா கோர்ட் ஓட ஒரு ஆப்ளிகேஷன், அதாவது நான் வந்து ஒரு ஃபேக்டை ப்ரூவ் பண்ணிட்டாலே இன்னொரு ஃபேக்டும் ப்ரூவ்டுன்னு நான் எடுத்துக்கணும். அப்படி ப்ரூவ் ஆன அந்த 2 ஃபேக்டையும் வந்து அப்போஸ் பண்றதுக்கு கூட எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பார்ட்டிஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து மறுக்கத்தக்காத ஒரு ஃபேக்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். இதுதான் வந்து செக்ஷன் 4ல சொல்றாங்க. செக்ஷன் 112ல வந்து பேசிக்கலி லெஜிட்டிமசி ஆஃப் த பர்த் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு குழந்தை வந்து வேலிட் மேரேஜ், அவர் அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு வேலிட் மேரேஜ் இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல அப்போ குழந்தை பிறந்தாவோ இல்ல அவங்க 2 பேருக்கும் உள்ள மேரேஜ் வந்து அன்னல் பண்ணப்பட்டு ஒரு 280 டேஸ்ல வந்து பிறக்கப்பட்டா அந்த இட் வில் பி ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப். இங்க வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா கன்க்ளூசிவ் ப்ரூஃப். கோர்ட் வந்து சாரி லா வந்து கோர்ட்க்கு வந்து டிஸ்கிரிஷனே கொடுக்கல. நீங்க வேணும்னா ப்ரிசியூம் பண்ணலாம், இல்ல ஷால் ப்ரிசியூம் கூட சொல்லல. ஷால் ப்ரிசியூம்ல கூட கோர்ட் வந்து ப்ரிசியூம் பண்ணிட்டக்கு அப்புறம் பார்ட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அந்த ஃபேக்டை வந்து இல்ல நீங்க ப்ரிசியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. ஆனா கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு தெளிவா போட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் குழந்தை வந்து இந்த செட் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த டைம்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் தட் அந்த குழந்தை வந்து எந்த அப்பா அம்மாக்கு பிறந்தாங்களோ அந்த அப்பா வந்து அவங்களோட லெஜிட்டிமேட் ஃபாதர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண அப்படின்னு நம்ம ப்ரிசியூம் பண்ணணும் அப்படின்றதா இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 112 லெஜிட்டிமசி ஆஃப் பர்த் ஓட ப்ரொவிஷன். ஆனா இந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அவங்களே எக்ஸ்பிளிசிட்டா நீங்க வந்து அப்போஸ் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரே ஒரு கிரவுண்ட் தான் இருக்கு. அது என்ன கிரவுண்ட் அப்படின்னா, த ஃபாதர் ஷுட் அதாவது the parties to the marriage, யார் the husband and wife should prove, யாராவது whoever is alleging that இல்ல they are not the legitimate son அப்படின்ற son or daughterன்னு சொல்லும் போது they have to say இல்ல அந்த எந்த பீரியட்ல குழந்தை வந்து அம்மா வந்து கன்சீவ் ஆனாங்களோ அந்த டைம்ல வந்து எங்க 2 பேருக்கும் எந்த ஆக்சஸும் இல்ல, எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ராங்கா பிரைமா ஃபேசி கேஸ் நீங்க கொடுத்தாதான் இந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃபை நீங்க வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி இந்த ப்ரிசம்ஷனுக்கு. அது வந்து ஜென்ரலா கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இருக்காது. பட் இந்த ப்ரொவிஷன்ல ஒரு எக்ஸ்ட்ரா மென்ஷன் மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 114 ஏன் ரெலவெண்டா வரும்ன்றத நம்ம கன்சிக்வெண்டா ஃபேக்ட்ஸ்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இப்பவே கொஞ்சம் டீட்டெயிலா போயிடுச்சு.
ஸோ டக்குன்னு ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லணும்னா மேரேஜ் அப்பெலண்ட் அதாவது அபர்ணா அஜிங்கியா அவங்களும் அஜிங்கியா த ரெஸ்பாண்டன்ட்டும் மேரேஜ் ஆகி 2005ல மேரேஜ் ஆகிட்டு அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறப்பாங்க. ஒருத்தவங்க வந்து 2009ல ஃபர்ஸ்ட் சைல்ட், 2013ல செகண்ட் சைல்ட் பிறந்திருப்பாங்க. 2016 செப்டம்பர்ல என்ன ஆகும், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் இல்லீகல் அஃபேர் வேற ஒருத்தவங்களோட வச்சிருக்கிறதா வந்து அஃபேர் இருக்கிறத அவங்க கண்டுபிடிப்பாங்க த்ரூ வாட்ஸ்அப் சாட். ஸோ இதை கண்டுபிடிச்ச உடனே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து செகண்ட் குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இல்ல செகண்ட் குழந்தை வந்து அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மூலமா பிறந்த குழந்தை அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது தெரிஞ்சதும் 2017ல வந்து அவர் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபார் டிவோர்ஸ் வந்து அடல்ட்ரி கிரவுண்டா வச்சு ஃபைல் பண்றாங்க. சோ இப்போ முழுக்க முழுக்க இந்த கேஸ்ல என்ன கேள்வி வருது அப்படின்னு அவர் வந்து ஒரு அப்ளிகேஷன் ட்ரையல் கோர்ட்ல ஃபைல் பண்றாரு. இந்த மாதிரி எனக்கு டிஎன்ஏ டெஸ்டிங்க ஃபார்மலி அக்செப்ட் பண்ற எவிடன்ஸா கொடுக்கறதுக்கு எனக்கு டிஎன்ஏ டெஸ்டிங் அலோவ் பண்ணுங்க. எனக்கு அப்பதான் எனக்கு வேற எந்த ப்ரூஃபும் இல்ல. டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணாதான் என்னால என் வைஃபோட அடல்ட்ரிய இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது ரெஸ்பாண்டன்ட் ஹஸ்பண்டோட கன்டென்ஷன். ஸோ இதுக்கு ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரையல் கோர்ட் வந்து அப்ளிகேஷன் அலோவ் பண்ணிடுறாங்க எந்த அப்ஜெக்ஷனும் இல்லாம. ஏன்னா இது மட்டும் தான் இருக்கிற ஒன்லி வே ஹஸ்பண்டால ப்ரூவ் பண்றதுக்கு அடல்ட்ரிய, அதனால தி அலோவ் இட். அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டும் வந்து ட்ரையல் கோர்ட் சொன்ன அதே கன்டென்ஷன்ஸ் அப்ஹெல்ட் பண்ணி அவங்களும் வந்து அப்ளிகேஷனை அலோவ் பண்றாங்க. ஸோ இதனால அக்ரீவ் ஆகி நம்மளோட அப்பெலண்ட் ஒய்ஃப் வந்து சுப்ரீம் கோர்ட்க்கு ஃபைனலா வந்து அப்பீல் பண்ணி வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நமக்கு இப்போ இருக்கிற 2 கேள்வி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபேமிலி கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் செக்ஷன் 112ல வந்து கொடுத்த ப்ரொவிஷன்ஸ் அந்த அதுல கொடுத்திருக்க லா வந்து கரெக்டா இன்டர்பிரேட் பண்ணி தான் டிஎன்ஏ டெஸ்டிங் அலோவ் பண்ணிருக்காங்களா, இல்ல அவங்க எங்கேயோ தப்பு பண்ணிருக்காங்களா, டிஎன்ஏ டெஸ்டிங் அலோவ் பண்ணது சரியா தவறா, சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த ஒய்ஃப் அதாவது அப்பெலண்ட் ஒய்ஃப் வந்து டிஎன்ஏ டெஸ்டிங் அலோவ் பண்ணாததுனால இந்த இது வந்து கேன் தி கோர்ட் அஸ்யூம் இந்த மாதிரி அவங்க அலோவ் பண்ணாதனால அந்த ரிசல்ட் அவங்க ஏன் அலோவ் பண்ணலன்னா அப்படி அலோவ் பண்ணி அந்த டெஸ்ட்னால ஒரு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கும். சோ இது வந்து இத வந்து வச்சு நம்ம ப்ரிசியூம் பண்ணலாமா, இந்த மாதிரி கேன் அடல்ட்ரிய வந்து இன்ஃபர் பண்ணலாமா, இந்த ஆக்ட் ஆஃப் த ஒய்ஃபோட ஆக்ட்ல இருந்து இன்ஃபர் பண்ண முடியுமான்றதா கேள்வி. இது வந்து அவங்க எங்க இருந்து இதுக்கான இந்த செகண்ட் இஷ்யூக்கான பேசிஸே இல்லஸ்ட்ரேஷன் எச் ஆஃப் செக்ஷன் 114 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அங்க என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விக்கு கோர்ட்ல வந்து அவங்க பதில் சொல்றதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அதுக்கான காரணம் வந்து அதோட விடை, அந்த கேள்விக்கான விடை வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன் தான் சொல்லிட்டு கோர்ட் ப்ரிசியூம் பண்ணலாம். அதுவும் இது அகைன் டிஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல ப்ரிசியூம்னு தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஸோ கோர்ட் வேணும்னா அப்படி ப்ரிசியூம் பண்ணலாம். கண்டிப்பா ப்ரிசியூம் பண்ணணும்னு எந்த ஆப்ளிகேஷனும் இல்ல. ஸோ இதுதான் நம்ம கையில இருக்கிற 2 இஷ்யூஸ். இதை எப்படி கோர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க, ஜட்ஜஸ் எப்படி பார்த்திருக்காங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, டிஎன்ஏ டெஸ்டிங் வந்து 112 பட் கரெக்டா இன்டர்பிரேட் பண்ணா இந்த பிரசன்ட் சினாரியோல டிஎன்ஏ டெஸ்டிங் அலோவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றதா கேள்வி. சோ கோர்ட் என்ன பண்றாங்க, ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. 5 கைட்லைன்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட எந்த சிச்சுவேஷன்ல டிஎன்ஏ டெஸ்டிங்க நீங்க அலோவ் பண்ணலாம், எஸ்பெஷலி வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் அடல்ட்ரி கிரவுண்ட் பேசிஸ்ல நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னா அந்த எந்த சிச்சுவேஷன்ல நீங்க டிஎன்ஏ டெஸ்டிங்க ஒரு ப்ரூஃபா வைக்கலாம் கோர்ட் முன்னாடி அப்படின்றதுதான் வந்து ஒரு 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, சும்மா எடுத்தோமோ மெக்கானிக்கலா இல்ல எடுத்த உடனே வந்து டிஎன்ஏ டெஸ்டிங் கேக்குறாங்க பார்ட்டி அப்படின்னா உடனே டிஎன்ஏ டெஸ்டிங்க நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன இருக்கணும்னா, வேற எந்த ஒரு ஆதாரமும் உங்களுக்கு இல்ல அடல்ட்ரிய எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. ஆப்போசிட் பார்ட்டி நீங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஹூவர் இஸ் அலெஜிங், அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி வந்து இல்ல அடல்ட்ரிய எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நான் சொல்ற கன்டென்ஷனா சப்போர்ட் பண்றதுக்கு டிஎன்ஏ டெஸ்டிங் மட்டும்தான் ஒரே ஒரு சாட்சி அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அலோவ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து 112 செக்ஷன்ல என்ன சொல்றாங்க, பேசிக்கலி அந்த கொடுத்த டைம், அதாவது மேரேஜ் இருக்கு, வேலிட் மேரேஜ் இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவுல, அந்த டைம்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இல்ல பிறந்திருக்காங்க, இல்ல அந்த மேரேஜ் அனல் ஆகி ஒரு 280 டேஸ்ல பிறந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை அந்த அப்பா அம்மாக்கு தான் வந்து பிறந்திருப்பாங்கன்றத கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு எக்ஸெப்ஷன் என்ன குடுத்திருக்காங்கன்னா, அப்பாவும் அம்மாவுக்கும் ஆக்சஸ் இல்ல அந்த குழந்தை கன்சீவ் ஆன டைம்ல அப்படின்றது எக்ஸெப்ஷன்.
ஸோ இந்த கேஸ்ல இன்னொரு கைட்லைன் என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 112 கீழ நீ ஃபர்ஸ்ட் ஹூஎவர் நீங்க அடல்ட்ரி அலெஜ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் அந்த 2 பார்ட்டிஸ் டு த மேரேஜ்க்கு ஆக்சஸ் தொடர்புக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல கன்சீவ் ஆன டைம்ல. இது வந்து முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிகாஸ் நீங்க வந்து ஆக்சஸ் இல்ல, எனக்கு வந்து தொடர்பே இல்லன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஏற்கனவே அந்த பர்த் லெஜிட்டிமசியோட ப்ரொவிஷனை நீங்க ரெப்யூட்டே பண்ண முடியும் அப்படின்றதா செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பெட்டர்னிட்டி வந்து கொஸ்டின்ல இருக்கணும். ஆனா இந்த பிரசன்ட் கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அடல்ட்ரி தான் கொஸ்டின். அந்த குழந்தையோட அப்பா யாருன்றது கேள்வியே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி அந்த எந்த மாதிரி கேஸ்ல வந்து குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ யாருன்னு அப்பா டவுட் யார் வருதோ அப்பா யாருன்னு டவுட் வருதோ அப்போதான் நீங்க டெஸ்ட் பண்ணணுமே தவிர சும்மா ஒரு சைடு இன்சிடென்டல் மேட்டரா வந்து பெட்டர்னிட்டி டெஸ்ட் அப்படி தேவைப்படுதுன்னா அதுக்கு நீங்க மோஸ்ட்லி ரிசார்ட் பண்ணக்கூடாது, டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸெப்ஷனல் கேசஸ் இது பேசிக்கலி செகண்ட் பாயிண்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். ரேர் அண்ட் எக்ஸெப்ஷனல் கேசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபேக்டர் பெட்டர்னிட்டி ஃபேக்டர் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கொண்டு வரலாம். ஆர் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது எவிடன்ஸ் மூலமா நீங்க வந்து இருக்கிற கான்ட்ரவர்சி இஷ்யூ கையில இருக்கிற இஷ்யூவை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் இல்லாம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த இதை தான் நீங்க ரிசார்ட் பண்ணணும். ரொம்ப ரேர் அண்ட் எக்ஸெப்ஷனல் கேசஸ் கோர்ட்டால வேற எதை வச்சும் இஷ்யூவை ரிசால்வ் பண்ண முடியாது அப்படின்னா அந்த கேஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்பாங்க. ஃபைனலி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சைல்டு அந்த குழந்தைக்கு எது நல்லது, பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு அதை மனசுல வச்சுட்டு, ஏன்னா இந்த இந்த டெஸ்டிங் பண்றதுனால சப்போஸ் அந்த சைல்டோட இல்லெஜிட்டிமசி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அது சொசைட்டில குழந்தைக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்டிக்மா இருக்கும்ன்றதையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இதெல்லாம் சைல்டுக்கு வந்து உண்மையிலேயே வந்து பேலன்ஸ் பண்ணணும். இருக்கிற இஷ்யூ அப்பா அம்மாவுக்கு நடுவில் உள்ள இஷ்யூவும் சைல்டோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்டையும் நீங்க ஈக்குவலா பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றது கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ். இந்த பிரசன்ட் கேஸ்ல இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரெஸ்பாண்டன்ட் ஹஸ்பண்ட் வந்து வாட்ஸ்அப் சாட் மூலமா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த அடல்ட்ரிய. ஸோ அந்த வாட்ஸ்அப் சாட் மூலமா நீங்க அடல்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அது போக ரெஸ்பாண்டன்ட் வந்து டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ஒய்ஃப் வந்து டெய்லி ஒரு டைரி மாதிரி எழுதுவாங்க. அந்த டைரியில கூட அவங்க எழுதியிருக்காங்க இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பல எவிடன்சஸ் இருக்கும்போது பெட்டர்னிட்டி டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு எந்த எவிடன்ஸும் எந்த ஒரு சுச்சுவேஷனும் அப்படி இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது பிரசன்ட் கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்டிங் அலோவ் பண்றதுக்கான ஜஸ்டிபிகேஷனே இல்ல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், செக்ஷன் 112 படி நீங்க வந்து குழந்தை கன்சீவ் ஆன டைம்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல, எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்றதை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் நீங்க கொடுக்கணும். ஆனா இந்த கேஸ்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அவங்க வந்து குழந்தை பிறந்து 3 வருஷம் கழிச்சு வரைக்கும் அவங்க வந்து ஒன்னாதான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த அந்த ப்ரிசம்ஷன் செக்ஷன் 112ல அந்த ஸ்ட்ராங்கான ப்ரிசம்ஷன் வந்து லெஜிட்டிமசி ஆஃப் த பர்த் இருக்கும்போது அதை ரிபர்ட் பண்றதுக்கு நீங்க நோ ஆக்சஸ் ப்ரூவ் பண்ணணும். நோ ஆக்சஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ் ஆஃப் த மேரேஜ். ஆனா இது நீங்க ப்ரூவ் பண்ணாத பட்சத்துல நீங்க வந்து இந்த செக்ஷன் 112ல வந்து ரிலீஃப் கிளைம் பண்ண முடியாது, அந்த எக்ஸெப்ஷனை கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இதுதான் இதுதான் வந்து இப்படி சொல்லிட்டு இது வந்து இந்த எக்ஸெப்ஷனல் ரேர் கேஸ் கிடையாது நம்ம கையில இருக்கிறது. ஸோ அதனால டிஎன்ஏ டெஸ்டிங்க நீங்க நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஹை கோர்ட்டும் லோவர் கோர்ட்டும் அலோவ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வைஃப் வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க இந்த மாதிரி நீங்க இல்ல என் குழந்தைய நீங்க டிஎன்ஏ டெஸ்டிங்க்கு சப்ஜெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. இதனால வந்து வைஃப் இன்டைரக்டா அவங்க வந்து அடல்ட்ரியோட ட்ரூத் வந்து வெளில வந்துரும், அதனாலதான் அவங்க டினை பண்றாங்க அப்படின்ற இன்ஃபரன்ஸ கோர்ட் டிரா பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதுதான் கேள்வி. இருக்க கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3 ஸ்டேஜ் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணுவாங்க வெதர் டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணணுமா பண்ணக்கூடாதா. செகண்ட் தான் வந்து டிஎன்ஏ டெஸ்டிங் அது சப்போஸ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பண்ணிட்டு வாங்கன்னு ஆர்டர் பண்ணலாம். ஃபைனலி வந்து அதுக்கு அடுத்த ப்ராசஸ் தேர்ட் ப்ராசஸ் தான் வந்து
அந்த ஆர்டர் குடுத்துட்டக்கு அப்புறம் வைஃப் வந்து இந்த ஆர்டர வந்து மதிக்கிறாங்களா இல்லையான்ற கேள்வியே வரும். இந்த சிச்சுவேஷன்ல டிஎன்ஏ டெஸ்டிங்கே தேவையில்ல அப்படின்ற முடிவு பண்ணப்போ, அப்படிப்பட்ட கடைசி ஸ்டேஜான வைஃபோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும்? அவங்க வந்து அந்த டெஸ்டிங் பண்ணலாமா, பண்ணக்கூடாதான்னு சொல்ற ஒரு ஆக்ட் வந்து இங்க ரெலவென்ட்டே கிடையாது. அந்த வைஃப் வந்து ரெஃப்யூஸ் பண்ற ஒரே காரணத்தினால மட்டும் அவங்க அடல்ட்ரியோ சரி, அவங்களுக்கு அகைன்ஸ்ட் அடல்ட்ரியா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதுன்றது கோர்ட்டோட ஒப்பீனியன். ஃபைனலி என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமிலி கோர்ட்டும் சரி, ஹை கோர்ட்டும் சரி 2 பேருமே வந்து ரெஸ்பாண்டன்ட் ஹஸ்பண்டோட அப்ளிகேஷன் டிஎன்ஏ டெஸ்டிங் பண்றதுக்கு அலோவ் பண்ணது வந்து தப்பு. அது வந்து சரியான அ ஆப்ஷன் கிடையாது பிரசன்ட் சிச்சுவேஷன்ல. ஸோ அதனால அப்பீல் அலோவ் பண்ணிட்டு, எஸ்பெஷலி ஒரு நோட் எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன ப்ரொசீட் பண்ணலாம். ஆனா, அதுக்கு தேவையான மத்த எவிடன்ஸ் நீங்க என்னனாலும் சப்மிட் பண்ணலாமே தவிர, டிஎன்ஏ டெஸ்டிங் வில் நாட் பி த கரெக்ட் ப்ரூஃப் இன் த பிரசன்ட் சினாரியோ. ஏன்னா நெறைய அதர் எவிடன்ஸஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ முடிக்கிறாங்க. இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுங்க. சாரி. சாரி, என்ன கேட்டீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் அந்த 2 பேஜ் நான் கவனிக்கல, லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இந்த 2 பேஜ் மட்டும். ஓகே. ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ்ல ஒண்ணும் இல்ல. என்னென்ன லா இன்வால்வ் ஆயிருக்கு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 112 பர்த் டியூரிங் மேரேஜ் வந்து எப்படி ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் லெஜிட்டிமசி அத மட்டும் தான் ஏன்னா இது மொத்த கேஸ் நேம் ஜட்மெண்டே வந்து கேஸ் நேம் வந்து இதுதான். அப்பர்னா அஜிங்கியா ஃபிரோடியா வெர்சஸ் அஜிங்கியா அருண் ஃபிரோடியா, சைட்டேஷன் 2023 லைவ் லா ஐசி 122. ஓகே. இது போக இன்சிடென்ட்ல 2-3 பாயிண்ட்ஸ் நிறைய கோட் பண்ணியிருப்பாங்க கேஸ்ல. லைக் இந்த மாதிரி ஒரு சைல்டோட பிரைவசிய வந்து அப்பா அம்மாக்கு நடுவுல உள்ள ஒரு பிரச்சனை, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்னால சைல்டோட பிரைவசிய நம்ம வந்து வி ஷுட் நாட் இன்வேட் இட் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அது போக கன்வென்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் சைல்டு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனை வந்து அதையும் கோட் பண்ணி இந்த மாதிரி எப்படி சைல்டை வந்து எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த சைல்டா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் வந்து எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவங்களோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து வி ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டு ஆக்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாமே ஆன்சிலரி. மெயின்லி என்ன சொல்ல வராங்கன்னா, எப்போ நீங்க டிஎன்ஏ டெஸ்டிங் ஐடியலி வந்து கோர்ட் ரிசார்ட் பண்ணலாம். மெக்கானிக்கலா சும்மா வேற எவிடன்ஸே இல்ல, சும்மா வந்து பார்ட்டிஸ் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்டிங்கை நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்றதுனால பெட்டர்னிட்டி டெஸ்ட் வந்து நீங்க பண்ணி ரிசல்ட் வர்றதுனால அந்த சைல்டோட என்டையர் லைஃபே இம்பாக்ட் ஆகிறதுக்கான சாய்ஸ் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல சைல்டுக்கு வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் எல்லாம் வந்துரும். தான் அப்பா அம்மா யாருன்னு தெரியாத அந்த டவுட், அது வந்து ஒரு பெரிய ட்ராமாவா இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதனால இப்படிப்பட்ட ட்ராமாவெல்லாம் சைல்டுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த லாவே எனாக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பர்பஸ மைண்ட்ல வச்சு இன்டர்பிரட் பண்ணும்போது பிரசன்ட் சினாரியோல டிஎன்ஏ டெஸ்டிங் அலோவ் பண்ணக்கூடாதுன்றத கோர்ட்டோட ஒப்பீனியன். மேம் ஹலோ மேம், கேக்குதுங்களா? சொல்லுங்க. கேஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப் சாட் வந்துட்டு ஒரு எவிடன்ஸா எடுத்துட்டாங்க. வாட்ஸ்அப் சாட்டை வந்துட்டு ஒரு எவிடன்ஸா ப்ரூஃப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா? ஆமா, அது ஆக்சுவலி அது ஒரு ஆல் டுகெதர் ஹோல் டிஸ்பியூட். பட் ஆனா வாட்ஸ்அப் சாட்க்கும் எவிடன்ஸா அட்யூஸ் பண்றதுக்கு சர்டன் ரூல்ஸ் இப்போ இருக்கு. சில கேசஸும் இருக்கு நம்மளுக்கு. அந்த கேசஸ் அந்த ரூல்ஸ் மட்டும் சொல்றீங்களா? சாரி சார் மேம், அந்த ரூல்ஸ் அந்த கேசஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அது எனக்கு ஆக்சுவலி எக்ஸாக்டா கோட் பண்றதுக்கு கேஸ் தெரியல. பட் ரீசெண்டா அட்லீஸ்ட் டெல்லி ஹைகோர்ட்ல இந்த கேஸ் நிறைய இந்த இஷ்யூ நிறைய இடத்துல டிஸ்பியூட் பண்ணப்பட்டிருக்கு. அது ரீசெண்ட் டைம்ஸ்ல வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து ப்ரூஃபா சப்மிட் பண்ணலாமான்றது வந்து ரொம்ப ரீசென்ட்லி நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணப்பட்ட ஒரு இஷ்யூ. பட் நான் இது கொஞ்சம் ரிசர்ச்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வேணா ஐ கேன் கெட் பேக் சார். ஓகே மேம். ஏன்னா நான் இதுல வந்து பார்த்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் சாட் இஸ் நாட் எவிடன்ஸ் ஆஃப் தி கோர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்காங்க. நிறைய வழக்குகள் சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படின்னா, ஏன்னா நிறைய வழக்குகள் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் வந்துட்டு ஒரு சாட்டிங் வச்சு மட்டுமே அது வந்து எவிடன்ஸா கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு.
ஏன்னா அப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய எவிடன்சஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஏன்னா வாட்ஸ்அப் சாட்ல தான் இன்னைக்கு அவ்வளோ அஃபென்ஸ் அபியூசஸ் எல்லாமே வந்து நடக்குது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல. அது ஒன் ஆஃப் த ப்ரூஃப் மட்டும் தான் வச்சுட்டாங்க வந்து இஸ் நாட் அப்ளிகபிள் ஆஸ் த எவிடன்ஸ். கரெக்ட், புரியுது. பட் ஐ திங்க் அது வந்து சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்காது, கண்டிப்பா இருக்காது வாட்ஸ்அப். புரியுது. தட் இஸ் ஆல்சோ எவிடென்ஷியரி வேல்யூ டிஸ்பியூட்டட் தான். அது சுப்ரீம் கோர்ட் கூட பல தடவை சொன்னதுல நோ எவிடென்ஷியல் வேல்யூன்னு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பட் கரண்ட்லி இப்போ என்ன பிரசிடென்ட் என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. பட் இந்த கேஸ்ல ஸ்பெசிபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா அதர் எவிடன்ஸும் இருக்கு, அவங்க கிட்ட டைரியும் இருக்கு. சோ அத வச்சு கூட டைரி வந்து ஒன் ஆஃப் தி எவிடன்ஸ் வந்து எடுத்துக்கலாம், கோட் பண்ணிக்கலாம். அது ஏன்னா ரிட்டன். ஆமா, எக்ஸாக்ட்லி. வாட்ஸ்அப் ஆமா நிறைய இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணாமே கேள்விப்பட்டிருக்கேன். சோ நான் கன்க்ளூசிவ் கடைசியா என்ன இப்போ பொசிஷன் லீகல் பொசிஷன் என்னன்னு நான் வந்து ஒரு தடவை ரிசர்ச் மட்டும் பண்ணிட்டு பாக்குறேன். ஓகே மேம், थैंक यू மேம், வெரி கிளியர். தேங்க்ஸ் பாயிண்ட் பண்ணதுக்கு. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் மேம் இதுல. இப்போ லெஜிட்டிமேட் ஓகே, இப்போ இல்லெஜிட்டிமேட் அப்படிங்கிறது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இது என்ன மாதிரியான சினாரியோல வந்துட்டு இந்த கேஸ் வந்து சேஞ்ச் ஆகும்? இல்லெஜிட்டிமேட் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இந்த கேஸ்ல எப்படி இம்பாக்ட் ஆகும்னு கேக்குறீங்க இல்ல எப்படி கேக்குறீங்க? புரியல. ஆமா, இந்த கேஸ்ல வந்து எப்படி ஆகும் அப்படி கேக்குறேன். ஆனா இல்லெஜிட்டிமேட்ன்றது எப்படி ப்ரூவ் ஆச்சு? அது இப்ப இதை பொறுத்த அளவு பாத்தீங்க அப்படின்னா ப்ரூவ் ஆகல. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கோர்ட் வந்து பர்மிட் பண்ணிடுறாங்க. ஆமா, சப்மிட் பண்றாங்க. பட் ஆனா வந்து அந்த சப்மிட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சா எல்லாரும் வந்து ஃபேக் எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் கோர்ட் மூலமா நீங்க ஆர்டர் வந்து அத லீகலி அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து டெஸ்டிங் பண்ணி அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே மேம். இல்ல மேம், இப்ப நான் என்னன்னா இது ஓகே, இந்த கேஸை பொறுத்தளவு ஓகே. பட் இதே கேஸ்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப வந்து கோர்ட்டுக்கு இந்த மாதிரியான எவிடன்சஸ் நீங்க சொன்ன இந்த 5 கைட்லைன்ஸ் இருக்குல்ல, இந்த கைட்லைன்ஸ் எதுவுமே வந்து அப்ளிகபிள் ஆகல. இப்ப கோர்ட்டுக்கு தேவையான இந்த டைரி எவிடன்ஸோ அல்லது இந்த வாட்ஸ்அப் சாட்டோ எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கோர்ட் வந்துட்டு கன்சிடர் தி ஆர்டர் ஆஃப் பாசிங் ஃபார் தி டிஎன்ஏ டெஸ்ட் கன்சிடர் பண்ணலாம் சார். டிஎன்ஏ டெஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க சார். இல்ல இப்ப அதுதான் நம்ம கேட்க வர. அப்ப டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரூவ் ஆயிடுது எப்படின்னா இந்த குழந்தை வந்துட்டு இல்லெஜிட்டிமேட் சைல்டு வந்து ப்ரூவ் ஆயிடுது. பட் அப்படி இருந்தாலுமே ஹஸ்பண்டும் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அந்த ரிலேஷன்ஷிப் கன்சியூவ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 years வரையும் வாழ்ந்தாருமே இதுல வச்சுப்போம், இதுல உள்ள காட்டு மாதிரியே வச்சுப்போம். ஓகே, அந்த 3 வருஷம் இருக்கும் போதுதான் அந்த கன்சியூவ். அப்பதான் அவர் எந்த அப்செக்ஷன் தெரிவிக்கல. அதுக்கப்புறமேட்டு தான் அவருக்கு தோணுது, தெரிவிக்கிறாரு. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க, ப்ரூவ் ஆயிடுது, இல்லெஜிட்டிமேட் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுது. இப்ப கோர்ட் வந்துட்டு இப்ப இல்லெஜிட்டிமேட் தெரிஞ்சதுனால இந்த லேடி மேல அடல்ட்ரி அப்படிங்கறது வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியும். அதுதான் சொல்றாங்க. லைக் இப்போ ஆக்சுவலி அது மத்த கேசஸ் நிறைய கேசஸ் பாத்தீங்கன்னா வேற எந்த எவிடன்ஸும் இல்லாத கேசஸ்ல வெறும் டிஎன்ஏ டெஸ்டிங் வச்சு கூட அடல்ட்ரி சார்ஜஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுதான் அந்த கேஸ்ல வந்து இப்போ இந்த கேஸ்லயே கூட வேற எவிடன்ஸே இல்ல, இது மட்டும்தான் ஒரே ஒரு சாய்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. சோ அங்க வந்து கோர்ட் என்ன பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து எவிடன்ஸே வேற எந்த எவிடன்ஸும் கொடுக்க முடியல ஹஸ்பண்டால. சோ அவரால கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு ஆப்ஷன் டிஎன்ஏ டெஸ்டிங். நீங்க அது பண்ண விடாம பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபாதர் ஆர் த ஹஸ்பண்ட்க்கு வந்து வரப்படும். அதனால அது வந்து கோர்ட் பண்ணக்கூடாது. கோர்ட் வந்து எல்லாரோட ரைட்ஸையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி இந்த கேஸ்ல வந்து டிஎன்ஏ டெஸ்டிங் மட்டும் ஒரே எவிடன்ஸா அவங்க இருக்கு அப்படின்னா அதை அலோவ் பண்ணி அவங்க டெஸ்டிங்லயும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, கண்டென்ஷன்ஸ் ஹஸ்பண்ட் சொல்ற கண்டென்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அடல்ட்ரி வந்து தே கேன் மோஸ்ட்லி கோர்ட் ப்ரொசீட் பண்ணலாமா இருக்கும். அன்லெஸ் அந்த வைஃப் சைட்ல இருந்து வேற எதுவும் கண்டென்ஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகே மேம். இதுல என்னன்னா செக்ஷன் 112 எவிடன்ஸ் ஆக்ட்ல the fact that any person was born during the continuance of the valid marriage between his mother and any man and the husband or wife is not mentioned. Any man on the word yes or within 280 days after its dissolution. The mother remaining unmarried shall be conclusive proof that he is the legitimate son of that man. In that way, that man, the husband
our wife not mentioned. Unless Yeah, it but can be shown that the parties to the marriage had no access to each other at any time when he could have been met. begotten. இப்ப ஆமா இதுல begotten. இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல any person அவங்க யாரா இருக்கலாம் அது ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கலாம் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் இப்ப எப்படின்னா ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம் ஏன்னா இதுல அப்படிதான் சொல்லியிருக்காங்க இப்ப நான் தெளிவா கேட்கிறேன் இதுக்கு என்னன்னா அப்ப வந்து இவர் எதுவுமே வந்து சொல்லவே கிடையாது நல்லா தான் போயிட்டு இருக்கு பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை அதுக்கப்புறமேட்டு தான் டிவோர்ஸ் வந்துட்டு அவங்க மேல அடல்ட்ரிங்கிற கிரவுண்ட்ஸ் எடுத்து இது பண்றாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இவங்க மேல வந்துட்டு இவங்க தான் எதுன்னு சொல்லிட்டீங்க நீங்களும் என்ன சொன்னீங்க அடல்ட்ரி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்ப இந்த வித்தின் பீரியட் இருக்குல்ல வித்தின் 280 days ஆஃப்டர் இட் டிஸ்மினேஷன் எனக்கு இந்த இடத்துல தான் கொஸ்டின் நிக்குது அப்ப எப்படி வந்துட்டு அடல்ட்ரிங்கிறத வந்து அவங்க மேல ப்ரூவ் பண்ண முடியும் அபிட் இஸ் ப்ரூவ் இல்ல இங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இங்க ரெண்டு சிச்சுவேஷன் சார் இதை வந்து நீங்க பிரிச்சு பார்க்கணும் அண்ட் ஒன் திங் எனி மேன் வந்து இல்லனாலும் இட் இஸ் அண்டர்ஸ்டூட் ஆஸ் ஹஸ்பண்ட் ஏன் அப்படின்னா கண்டினியூவன்ஸ் ஆஃப் வேலிட் மேரேஜ் ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல ப்ரீவியஸ் பார்ட்ல கொடுத்துருக்கு அப்போ வந்து ஒரு மதருக்கும் ஓகே மேம் இப்ப நான் சொல்ல வந்ததே அதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்டே நான் மாத்தி சொல்லிட்டேன் கரெக்ட் ஆமா நீங்க சொல்றதே கரெக்ட் நான் இந்த பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் எடுக்க வந்தேன் எப்படின்னா இந்த மேன் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவன் ஹஸ்பண்டா இருந்தாலும் இல்லைனாலுமே அந்த இந்த செக்ஷனை பொறுத்த அளவு எப்படின்னா ஹஸ்பண்டா தான் கன்சிடர் பண்ணி ஆகணும் அந்த குழந்தைக்கு அந்த அப்பா அவருங்கிறது தான் இது எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன் நான் ஓகே மேம் கரெக்ட் தான் நான் சொல்றது இல்ல நான் தப்பா சொன்னா நீங்க சொல்லிடுங்க கடைசியில சொன்னதை மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா எனக்கு நடுவுல வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு இப்ப என்னன்னா மேம் தட் மேன் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல தட் மேன் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஹஸ்பண்டோ வைஃபோ மென்ஷன் பண்ணல இப்ப என்னன்னா நம்மளோட கேஸ் மாதிரி அவங்க அடல்ட்ரிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ப்ரூஃப் ஆயிட்டுனா கூட இந்த மேன் வந்துட்டு அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு அப்பாவா தான் வருவாரு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் சொல்றேன் அது கரெக்ட் தான் ஆமா கரெக்ட் தான் பிகாஸ் ஆனா அந்த குழந்தை வந்து பயாலஜிக்கலா அப்பாவா இருக்கணும்னு தான் அவசியம் இல்ல சோசியலாஜிக்கல் அதாவது சொசைட்டிய பொறுத்த வரைக்கும் கூட ஒரு அப்பாவா இருக்கலாம் அதனால மேபி இன் ஜெனரல் மேனேஜ் பண்ணிருப்பாங்க ஓகே 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 மேம் கரெக்ட் थैंक यू தேங்க்ஸ் வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா இல்லைன்னா நம்ம அடுத்த ஃபைனல் ஒரே ஒரு கேஸ் இருக்கு அதை மட்டும் பார்க்கலாம் ஓகே காவ்யா நீங்க அடுத்து உங்க கேஸை ப்ரெசென்ட் பண்ணலாம் ஹரிணி உங்க கேஸ் ப்ரெசென்ட் ஆயிட்டு இருக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் காவ்யா சாரி மைக் ஆஃப்ல இருந்துச்சு நான் ப்ரெசென்ட் பண்ற ஸ்கிரீன் தெரியுதா எல்லாத்துக்கும் எஸ் மேம் ஓகே குட் ஈவினிங் நாம இப்போ பார்க்க போற கேஸ் வந்துட்டு பேர் வந்து பிஎன்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வெர்சஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஃபேக்ட்ஸ்குள்ளர போகலாம் இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஃபார் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் சப்மெஷின் கன்ஸ்க்காக ஒரு டெண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டெண்டர் வந்து யாருக்கு கிடைக்குதுன்னா ஒரு ஜெர்மன் கம்பெனிக்கு கிடைக்குது இந்த டெண்டருக்காக ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்க எப்போனா 27th March 2012 அன்னைக்கு இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க இந்த கான்ட்ராக்ட்ல வந்து ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஆர்பிட்ரேஷன் கூட கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த கான்ட்ராக்ட் ப்ரீச் ஆயிடுச்சுன்னா இல்ல ஏதாச்சும் இவங்களுக்கு வேறுபாடுகள் வந்துச்சுன்னா எப்படி ரிசால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் கூட வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட்ல ஆர்டிகல் 21 வந்துட்டு இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் வந்து ஆர்பிட்ரேஷன் கிளாஸா இருக்கு ஸோ எப்போ ஆக்சுவலா டிஸ்பியூட் அரைஸ் ஆகுதுன்னா February 2016 16 அன்னைக்கு டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது
இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க அப்படின்னா, இல்ல ஒரு டெண்டர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, வாரண்டி பாண்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுறாங்க. அந்த வாரண்டி பாண்ட்னா என்னன்னா, இட்ஸ் பேசிக்கலி ஃபினான்ஷியல் கேரண்டி. அந்த பிரின்சிபல் வந்து அவங்களோட மெட்டீரியல்ஸோட டிஃபெக்ட்னாலயோ இல்ல அவங்க ஒர்க்மேன்ஷிப்னாலயோ அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டை வந்து பிரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஒப்ளிஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த ஃபினான்ஷியல் கேரண்டி இந்த வாரண்டி பாண்டை வந்து பேங்க் கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்துட்டு கான்ட்ராக்சுவல் டைம் பீரியடை தாண்டி கூட்ஸ் வந்து சப்ளை ஆயிடுக்குன்னு சொல்லிட்டு அந்த டிலே காட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து என்கேஷ்மெண்ட் ஆஃப் வாரண்டி பாண்ட் வந்து பண்ணிடுறாங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனில இருக்க எஸ்பிஐ பிரான்ச்ல இருந்து அவங்க வந்து என்கேஷ்மெண்ட் ஆஃப் வாரண்டி பாண்ட் அந்த லிக்விடேட்டட் டேமேஜஸ்க்கான அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி ராங்ஃபுல் என்கேஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரசன்ட் பெட்டிஷனர் வந்துட்டு அலெஜ் பண்றாரு. இந்த டிஸ்பியூட் காரணமா வந்து இவங்க நிறைய லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பைலேட்ரல் டிஸ்கஷன் மூலமா எந்த ஒரு கன்க்ளூஷனும் இவங்க வரது கிடையாது. ஸோ வந்து இந்த முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய தேதி என்னன்னா வந்து 22 செப்டம்பர் 2017 அன்னைக்கு பெட்டிஷனர்ஸ்க்கு ரெஸ்பாண்டன்ட் வந்து லெட்டர் அனுப்புறாங்க. நாங்க உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாச்சு, நாங்க ஆக்சுவலி கான்ட்ராக்ட் அபைட் பண்ணி தான் உங்களோட தரப்பு வாதத்தை வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் கொடுத்தாச்சு. நாங்க வந்து உங்களோட அந்த கான்ட்ராக்ட படிதான் நடந்திருக்கோம், நாங்க பிரீச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்து எண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட நெகோசியேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. நெகோசியேஷன்ஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஆனா வந்து இந்த பெட்டிஷனர் வந்து ஆர்பிட்ரேஷனுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. என்னைக்குன்னா வந்துட்டு கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8/11/2021 அன்னைக்கு வந்துட்டு அக்கார்டிங் டு த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ், அதை நம்ம கீழே பார்ப்போம் அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் மூலமா வந்துட்டு ஒரு நோட்டீஸ் வந்து நீங்க ஆர்பிட்ரேட்டர் அசைன் பண்ணுங்க இந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து சென்ட் பண்றாங்க. ஆனா அவங்க ரிப்ளை பண்றாங்க. ஆனா அசைன் பண்றது கிடையாது. அந்த சைட்ல ரெஸ்பாண்டன்ட் சைட்ல இருந்து ஆர்பிட்ரேட்டர் வந்து அசைன் பண்றது கிடையாது. நாங்க சோல் ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ண மாட்டோம், 3 ஆர்பிட்ரேட்டர் சேர்ந்த ஒரு பேனல் தான் அப்பாயிண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மட்டும் தான் திரும்பி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கிறதுனால கடைசியில இவங்க என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு they are making an application under section 11 of subsection 6 of the 1996 ஆக்ட், ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் மூலமா ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு இவங்க மேக் பண்றாங்க. சுப்ரீம் அது அந்த அப்ளிகேஷன்ல பேசிக்கலி என்ன கொடுத்துருக்கோங்கிறது கீழே செக்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த செக்ஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மோஸ்ட்லி இந்த செக்ஷன்ஸ் வந்து ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் ஆஃப் 1996 அண்ட் லிமிடேஷன் ஆக்ட் மூலமா இருக்க செக்ஷன்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல வந்துட்டு முக்கியமா நம்ம ரெஃபர் பண்ணக்கூடியது வந்துட்டு செக்ஷன் 11 ஆஃப் சப்செக்ஷன் 6. இதுல வந்து முன்னாடி இவங்கள ஒரு ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க இல்லையா, எப்படி ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இங்க ப்ரொவிஷன்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து ஒரு பார்ட்டி வந்து தே கேன் ஆக்சுவலி மேக் அ ரெக்வெஸ்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஆர் த ஹை கோர்ட். இந்த பெட்டிஷன் வந்து மூவ் பண்ணலாம். அவங்க எதுக்குன்னா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் எந்த கோர்ட்ல அப்ளிகேஷன் மேக் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு தே கேன் ரெஃபர் த டிஸ்பியூட் டு அன் ஆர்பிட்ரரி ட்ரைபியூனல் இல்லையா, அதுக்காக இந்த ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கான லிமிடேஷன் பீரியட் வந்து செக்ஷன் 43ல வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல லிமிடேஷன் பீரியட் கொடுக்காததுனால லிமிடேஷன் ஆக்ட்லயே நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்செக்ஷன் 2ல வந்துட்டு ஆர்பிட்ரேஷன் எப்போ கமென்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக்ஷன் 21 ரெஃபர் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த கிளைம் வந்து அந்த கிளைம்க்கான லிமிடேஷன் நம்ம பார்க்கணும்னா லிமிடேஷன் ஆக்ட் தானே அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு செக்ஷன் 43ல கொடுத்துருக்காங்க. அந்த லிமிடேஷன் ஆக்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆரம்பிச்சு 3 வருஷம் அதுதான் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லிமிடேஷன் ஆக்ட்ல இருக்கிற செக்ஷன்ஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் ஆர்பிட்ரேஷனுக்கான எந்த ஒரு லிமிடேஷனும் கொடுக்காததுனால இந்த ஆர்டிகல் 137 அந்த ஷெட்யூல் இருக்க ஆர்டிகல் வந்து அப்ளை ஆகுது.
அதுல வந்துட்டு 3 வருஷம் லிமிடேஷன் பீரியட்னு சொல்லிட்டு காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னைக்கு தொடங்குதோ அங்க இருந்து 3 வருஷம் லிமிடேஷன் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஆர்பிட்ரேஷன் கிளாஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு மேல பார்ப்போம். ஸோ ஆர்பிட்ரேஷன் கிளாஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் இல்லைன்னா டிஃபரன்சஸ் அரைஸ் ஆகும்போது பைலேட்ரல் டிஸ்கஷன்ஸ் மூலமாவே செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி பைலேட்ரல் டிஸ்கஷன் மூலமா செட்டில் ஆகலைன்னா தான் ஆர்பிட்ரேஷன் மூலமா செட்டில் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து அடுத்த சப் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்டிக்கு வந்து டிஸ்பியூட்டை ஃபீல் பண்ற பார்ட்டி வந்து நோட்டிஃபை பண்ண 60 நாளுக்குள்ளார வந்துட்டு 3 ஆர்பிட்ரேட்டரை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஆர்பிட்ரேஷன் ட்ரைபியூனல் மூலமா இந்த டிஸ்அக்ரிமெண்ட்டை வந்து சால்வ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல இஷ்யூ என்ன மெயினா அப்படின்னா வந்து இப்போ இந்த பெட்டிஷன்ல மேக் பண்ற கிளைம் வந்து டைம் பார் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து கொஷின். அப்படி டைம் பார் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெட்டிஷனை வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ண முடியுமா? சுப்ரீம் கோர்ட்ல தான் இந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பெட்டிஷனை வந்து அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ண முடியுமா, இல்ல வந்து அந்த பவர் வந்து ஆர்பிட்ரரி ட்ரைபியூனல் எந்த ட்ரைபியூனலுக்கு இவங்க ரெஃபர் பண்றாங்களோ அவங்க தான் ரிஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழும்புது. பெட்டிஷனர் வந்து என்ன சப்மிட் பண்றாரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ பெட்டிஷனர் இந்த கேஸ்ல என்ன சப்மிட் பண்றாருன்னா பைலேட்ரல் டிஸ்கஷன்ஸ் மூலமா வந்து ஆர்டிகல் 21.1 ஆஃப் த கான்ட்ராக்ட்ல வந்து இந்த டிஸ்பியூட்டை வந்து ரிசால்வ் பண்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. அதுபடிதான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2017 அந்த லெட்டர் போனதுக்கு அப்புறமும் கூட நெகோசியேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்கு. 4th ஆஃப் செப்டம்பர் 2019 வரைக்கும் ஆக்சுவலா இது வந்து கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்கு, நெகோசியேஷன்ஸே கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து 4ஆம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் மாசம் 2019 தான் வந்து அரைஸே ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் வாதாடுவாரு. கீழே வந்து அதுக்கான என்ன கேஸ் ரெஃபர் பண்றாங்கன்னா ஜியோ மில்லர் அண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் விசஸ் சேர்மேன் ஆஃப் ராஜஸ்தான் வித் யூத் நிகாம் லிமிடெட் கேஸை வந்துட்டு இவங்க ரெஃபர் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த கேஸ் வந்து கீழே இன்னும் டீப்பா இந்த பெஞ்சை ஹெட் பண்ற ஜஸ்டிசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் தான் ஆகும். அது கீழே நாம பார்ப்போம். சப்மிஷன் ஆஃப் இந்த கேஸ்ல பேசிக்லி இவரு பெட்டிஷனரோட கவுன்சில் என்ன சொல்லியிருப்பாரு, எதுக்காக ரெஃபர் பண்ணியிருப்பாருன்னா அந்த பீரியட் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம், பீரியட் ஆஃப் லிமிடேஷன்ஸை கால்குலேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல ரூல் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த கேஸை ரெஃபர் பண்றாரு. சப்மிஷன் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்டை பார்ப்போம். ரெஸ்பாண்டன்ட் என்ன சப்மிட் பண்றாங்க அப்படின்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆக்சுவலி நாளே ரியலைஸ் ஆயிடுது. அதாவது என்னன்னைக்கு இந்த அல்leged ராங்ஃபுல் என்கேஷ்மெண்ட் நடக்குதோ அன்னன்னைக்கே வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. எப்போனா பிப்ரவரி மாசம் 2016 அன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இதுதான் வந்து நம்ம பீரியட் ஆஃப் லிமிடேஷன் கால்குலேட் பண்றதுக்கு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்போ வந்து என்ன இந்த அப்ளிகேஷனும் வந்து ஆக்சுவலி பிரைம ஃபேசி இவங்க ரிஜெக்ட் பண்ணதான் ஆகணும். ஏன்னா அதுவும் டைம் பார் ஆயிடுச்சு, கிளைமும் டைம் பார் ஆயிடுச்சு, பெட்டிஷன்ல வந்து மேக் பண்ற கிளைமும் டைம் பார் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாங்க. கீழே வந்து நிறைய கேஸ் லாஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி இந்த கேஸ்ல. நான் அதுல முக்கியமான கேஸ் லாஸ் மட்டும்தான் எடுத்து இந்த பிடிஎஃப்ல போட்டிருக்கேன். இதுல வந்து ரிட்டையர்ட் மேஜர் இந்தர் சிங் ரேக்கி விசஸ் டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இப்போ ஒரு டிஸ்பியூட் எப்ப அரைஸ் ஆகுதுன்னா ஒரு சைடு தரப்பினர் வந்து ஒரு கிளைம் வச்சிருக்கணும், அந்த கிளைமை வந்து எதிர் தரப்பினர் டினை பண்ணணும் இல்லைன்னா ரெப்யூடியேட் பண்ணணும், அப்போதான் வந்து அந்த டிஸ்பியூட் அரைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்போ அடுத்து என்ன ரூல் பண்றாங்க அப்படின்னா வந்து a person cannot postpone the accrual of cause of action அப்படின்னு எப்படின்னா வந்து நெகோஷியேட் பண்ணிட்டே வந்துட்டு அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனை நீங்க தள்ளி போட முடியாது, லெட்டர்ஸோ இல்ல ரிமைண்டர்ஸோ சென்ட் பண்ணி. இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அதுல வந்து நீங்க பேமெண்ட் வந்து ஒர்க் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஒர்க் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ரைட் டு பேமெண்ட் வேணா அரைஸ் ஆகலாம், ஆனா வந்து டிஸ்பியூட் அரைஸ் ஆகிறது இல்ல.
எப்போ டிஸ்பியூட் அரைஸ் ஆகுதுன்னா ஃபைனல் பில் வந்து அந்த தரப்பினர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு இந்த தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாதான் டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது. ஸோ ஒர்க் முடியிற நாள் வந்து டிஸ்பியூட் அரைஸ் ஆகுறது இல்ல. ஃபைனல் பில் எப்போ வந்து அந்த தரப்பினர் வந்து சொல்றாங்களோ அந்த தரப்பினருக்கு இவங்க ஃபைனல் பில் பே பண்ணாம இருக்காங்களோ அப்போ வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆகுது இந்த கேஸ் மூலமா. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஜியோ மில்லர் கேஸ்ல இன்னும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம கீழே பார்ப்போம். அடுத்த கேஸ் வந்துட்டு ஜேசி புத்ராஜா விசஸ் சேர்மேன் ஒரிசா மைனிங் கார்பரேஷன் அண்ட் அனதர் லிமிடெட் அண்ட் அனதர். அந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஃபார் கால்குலேட்டிங் த கிளைம், அதுவும் இந்த அப்ளிகேஷன் மேக் பண்றாங்க இல்லையா செக்ஷன் 11 அதுல அப்ளிகேஷன் மேக் பண்றதுக்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் கால்குலேட் பண்றதும் டிஸ்டிங்க்ட். ஆக்சுவலி அது தனித்தனி அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருப்பாங்க. நாம இப்போ மேல பார்த்தபடி கிளைம்கான டைம் பார் வந்து நாம ஷெட்யூல் ஆர்டிகல் 137 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் மூலமா வந்து டிசைட் பண்றோம். எப்போனா காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னைக்கு அரைஸ் ஆகுதோ அன்னையில இருந்து 3 வருஷம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க இல்லையா செக்ஷன் 11, அதுக்கான டைம் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் வந்து வேற மூலமா தான் கால்குலேட் பண்ணும், அது வேற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பிஎஸ்என்எல் விசஸ் நாட்டல் நெட்வொர்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. அது எப்படி கால்குலேட் பண்றோம்னா அக்கார்டிங் டு செக்ஷன் 11 ஆஃப் த ஏசி ஆக்ட் அதுலயே ஆக்சுவலி தெளிவா கொடுத்துருப்பாங்க. எப்பன்னா வந்து இப்போ அந்த நோட்டீஸ் அனுப்புறாங்க இல்லையா இந்த மாதிரி ஆர்பிட்ரருக்கு வந்து ரெஃபர் பண்ணணும் இந்த டிஸ்பியூட்னு சொல்லிட்டு, அதுல இருந்து எக்ஸ்பைரி ஆஃப் 30 days தான் 30 days இல்லைன்னா அது எப்போ ரெஃப்யூஸ் பண்றாங்களோ விச்எவர் இஸ் ஏர்லியர் தான் வந்து ஸ்டார்டிங் டேட்டா இருக்கும் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் கால்குலேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருப்பாங்க. ஜியோ மில்லர் கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்கு நீங்க டேர்னிங் பாயிண்ட் மட்டும் சொல்லக்கூடாது, முழு கேஸோட ஹிஸ்டரியும் எங்களுக்கு தெரியணும், மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த என்டையர் நெகோசியேஷன் ஹிஸ்டரி வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் கோர்ட்னால காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து டிசைட் எப்போ அந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்டிபிசி லிமிடெட் விசஸ் எஸ்பிஎம்எல் இன்ஃப்ரா லிமிடெட் கேஸ் இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இப்போ ஒரு பெட்டிஷன் வந்து நீங்க ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் மூலமா நீங்க சப்மிட் பண்றீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டோ எங்க நீங்க பெட்டிஷன் மூவ் பண்றீங்களோ அங்க இருக்க பெஞ்ச் வந்து அங்க இருக்க நான் ஆர்பிட்ரரி கொஸ்டினை டிசைட் பண்றதுக்கான அத்தாரிட்டி வந்துட்டு இருக்கா அப்படிங்கறதுதான் கேள்வி. இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இப்போ the arbitrary tribunal is preferred as a general rule. The tribunal is the preferred first authority to determine and decide all the question of non-arbitrarity அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ அந்த கேஸ் வந்து எக்ஸ்பேசியா ஆர்பிட்ரேஷனுக்கு ரெஃபர் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது அப்படின்னா, அதாவது எக்ஸ்பேசியா ரிஜெக்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டே டிசைட் பண்ணிருக்கலாம் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு நம்ம செகண்ட் இஷ்யூ பார்த்தோம் இல்லையா, அதுல வந்துட்டு இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து எக்ஸ்பேசி டைம் பார் ஆயிடுது கிளைம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த பெட்டிஷனை என்டர்டைன் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறது வந்து இந்த கேஸ்ல மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் பார்க்கலாம். காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல வந்துட்டு இட் இஸ் ஆக்சுவலி அ ஹோல் பண்டில் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் which is needed for the plaintiff to prove his case. அதுதான் வந்துட்டு காஸ் ஆஃப் ஆக்ஷனா இருக்கு. இப்போ அந்த பிளெயின்டிஃப் வந்து எப்போ எந்த தேதியில இருந்து சூட் வந்து ஃபைல் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட் வருதோ அன்னையில இருந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு ஆக்சுவலி அரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம மேல பார்த்தபடி ஜியோ மில்லர் கேஸ்ல வந்துட்டு முழு ஹிஸ்டரியும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸோட முழு ஹிஸ்டரியில என்ன இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இதுல ஆக்சுவலி அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷன் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து அந்த பர்டிகுலர் அலெஜ்ட்
என்கேஷ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து 24th of February 2016 அன்னைக்கு ரெஸ்பாண்டன்ட் வந்து பெட்டிஷனருக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லெட்டர்ல வந்து தெளிவா 2014ல நடந்த கான்வர்சேஷனை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அங்க என்ன நடந்திருக்கும்னா, ஏற்கனவே வந்து இவங்க இந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் லிக்விடேட்டட் கேஷ் பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப வந்து ஃபைனல் டெசிஷன் மேக் பண்ணியாச்சு, நாங்க வந்து ஆக்சுவலி என்கேஷ் பண்ண போறோம், இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட முடிவு, நீங்க எதா இருந்தாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸே போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லி தெளிவா அந்த லெட்டர்ல வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் போயிருக்கும். அது அங்கேயே நெகோசியேஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் எப்போனா 2016 பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி என்னைக்கு அந்த என்கேஷ்மெண்ட் நடந்துச்சோ அன்னைக்கு தான் பிரேக்கிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து நெகோசியேஷன்ஸ் எதுவுமே கணக்கு எடுத்துக்கப்படாது. ஏன்னா அது